Assalamualaikum everyone. Hey all, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு ஈத் ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் எங்களுடைய ஈத் ஷாப்பிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த இயர் எங்களுடைய ஈத் ஷாப்பிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் வந்து 11 o'clock போல் வந்து கிளம்பி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனாக போனது எங்கே அப்படின்னா டிசைன்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே வந்து சரியான கூட்டமாக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் வெளியே வந்து பார்த்தா 2:11 ஆயிடுச்சு. அன்றைக்கி சஹர்லாம் பண்ணலை. அண்ட் என்னுடைய மதர் இன்லா அண்ட் சிஸ்டர் இன்லா அவங்களுடைய ஹஸ்பண்ட், ஸோ இவங்க மட்டும்தான் சஹர் பண்ணியிருந்தாங்க. நான் அண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சஹர் பண்ணாமல் போயிருந்தோம். அண்ட் சாப்பிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா பொன்ராஜன். இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. பட் ஆனால் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் போன உடனே எனக்கு இந்த சாரீ மேலே ஒரு கண் இருந்துச்சு. சரி இதோடைய கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சாரீக்கு ஒர்த்தான அமௌண்ட் இல்லை. அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க. மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபேப்ரிக் வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக் ஆல்ரெடி நான் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ கலர் காம்பினேஷனும் அவ்வளோலாம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. இந்த பர்பிள் கலர் சாரீ நல்லா தான் இருந்துச்சு. இந்த சாரீஸ்லாம் பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கிராண்டாக வாங்குற பிளான்லாம் இல்லை. சிம்பிளாக இருக்கணும், அதே சமயம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சரி நெக்ஸ்ட் ஷாப்பில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், ஈத் ஷாப்பிங் எல்லாமே 15 days 20 days பிஃபோராகவே வந்து வாங்கிடணும். கலெக்ஷன்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் நிறைய கூட்டமாக இருந்தது. நம்ம பொறுமையாக போய் எடுத்து வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சீக்கிரமாக வாங்குற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் எங்கேயுமே நாங்கள் சீக்கிரமாக வாங்கவே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக தான் வாங்கினோம். ஈத் அவுட்ஃபிட் என்ன வியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக பிளான் இல்லை. சாரியா குர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ 2 ஷாப்லேயும் போயிட்டு பார்த்த உடனே எங்கேயுமே எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் பெருசாக கிடைக்கல. ஈத் அவுட்ஃபிட் என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஐடியாவும் இல்லாதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் போய் பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை வச்சு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறது ஆர் குர்த்தி எது இருந்தாலும் வந்து சீக்கிரமாக ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நாங்கள் போனது வந்து பச்சையாபாஸ் தான். பச்சையாபாஸ் போன உடனே ஃபர்ஸ்ட் கிட்ஸ்க்கு எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிட்ஸ் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி முடிச்சாச்சு. இன் பிட்வீன் கேஃப்ல கீழே போயிட்டு வந்தால் சாரீ செக்ஷன்லையும் செம கூட்டமாக இருந்தது. சாரீ செக்ஷன் தவிர மற்ற எந்த செக்ஷன்லையும் வந்து பெருசாக யாருமே இல்லை. சுடிதார் செக்ஷன் போயிட்டு நான் வந்து இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் பெருசாக எனக்கு எதுவுமே வந்து வாங்கணும்னு. சுடிதார்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் சாரியில் தான் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அண்ட் அகைன் கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு அங்கே பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு திருப்பியும் கீழே வந்து பார்த்தா சேம் அதே க்ரௌட் தான் வந்து இருந்தது. கொஞ்சம் கூட கம்மியே ஆகலை. சாரீ செக்ஷனில் சிறப்பான சம்பவம் எனக்கு நடந்தது. என்ன அப்படின்னா அந்த க்ரௌட்லேயும் கஷ்டப்பட்டு ஒரு சாரீ செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே போயிட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு கூட்டிகிட்டு வர வரைக்கும் இன்னொரு 2 பேர் வந்து அந்த சாரியை வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு போல். ஸோ அந்த சாரீ அவங்க ஃபர்ஸ்ட் 3-4 சாரீ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் செலக்ட் பண்ண சாரியை பார்த்த உடனே அந்த சாரீ மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. செலக்ட் பண்ணதும் இல்லாமல் அந்த அக்கா கிட்ட இதே மாதிரி கலர் காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் பாவம் அந்த அக்கா உள்ளே போயிட்டு எனக்கு அந்த மாதிரி கலெக்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க. பட் ஆனால் ஒரே கலர் ஒரே பீஸ் மட்டும்தான் வந்து பர்டிகுலர் டிசைனில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் சாரியோட ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு பிடிச்ச கலர் எந்த மாதிரி நல்லா இருக்கோ அது எல்லாமே எடுத்து கொடுத்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணி இது நல்லாயிருக்கும் இது பாருங்க
பாருங்கள், இல்லைனா வேறு பார்க்கலாம், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூலாக வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க. வாங்குற வரைக்கும் பொறுமையாக எடுத்து கொடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்டு ஃபைனலாக ஒரு கலர் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த அவுட்ஃபிட் வந்து நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் 10:15 போல் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் ஷாப்பிங் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். நியர்பைலே வந்து ஒரு கெஃபேல வந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு அண்ட் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு டே வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருக்கிறதுனால சடனாக வந்து ஈவினிங் போல் கிளம்பியாச்சு. கொஞ்சம் அங்கேயும் வந்து ஒர்க் இருந்தது. ஸோ அம்மா வீட்டு சைட் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு அண்ட் அகைன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு இருந்த வாட்ச் லிஸ்ட்டில் இருந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போகிறது. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டேன். அண்ட் அகைன் அப்பா வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்தது. அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்பாவுடைய ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரிவா உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு பர்கர் அண்ட் சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு குட்டி ட்ரிப் போகலாம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 day ட்ரிப் மாதிரி நியர்பைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு குட்டி ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் ஒரு குட்டி ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்ன ரீசன் அண்ட் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. க்ரீனிஷாக அண்ட் அங்கங்கே வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் வியூ கூட சூப்பராக இருந்தது. நிறைய வந்து வீடியோஸ் ஃபுட்டேஜ்லாம் எடுக்க முடியல. ஜஸ்ட் சிம்பிளாக வந்து எடுத்த கிளிப்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் மதர்-இன்-லா வீட்டுக்கும் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து சடன் சர்ப்ரைஸ். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அம்மா வந்து வந்திருந்தாங்க. ஈத் ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சஹர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிஸ்டரும் வந்து ஸோ அவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து இஃப்தார் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். இப்படி தான் எங்களுடைய ஈத் ஷாப்பிங் vlog வந்து போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டூ ஃபாலோ. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வர ஈத் vlog வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவும் வந்து மறக்காமல் பாருங்கள். See you on next video. Until then, bye from Shahid. Take care. Bye-bye.